தவக்காலம் நாள் 21 நலம் தரும் அருள்மொழிகள் 3. இன்றைக்கு நாம் திருவுளத்தை பற்றி பார்ப்போம். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை. மனிதர்களுக்கு உகந்தவர்களாகுமாறு வேலை செய்வதாக காட்டிக்கொள்பவர்களாயில்லாமல் கிறிஸ்துவின் பணியாளராய் கடவுளின் திருவுளத்தை உளமாற நிறைவேற்றுங்கள். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 10வது அதிகாரம் 36வது இறைவார்த்தை. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை. நீங்கள் தூயவராவதே கடவுளுடைய திருவுளம். ஆம் அன்பார்ந்தவர்களுடைய கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவோம், தூயவர்களாக வாழ்வோம், தவக்காலத்தை அர்த்தமுள்ளதாக்குவோம்.